வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட கைது. யோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. வெளிநாட்டுக்கு சென்ற வீட்டு உரிமையாளர் கொழும்பில் பணிப்பெண்ணின் மோசமான செயல். பௌர்ணமி தினத்தில் பக்தர்களின் மோசமான செயல் ஏற்பட்டுள்ள பெரும் அசௌகரியம் நாட்டுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்தும் காரணி. பிரதம நீதியரசர் எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கிய 100 கோடி ரூபாய் லஞ்சம் சிங்கப்பூரில் இருந்து சத்திய கடதாசி. இலங்கையில் கடுமையாகும் நடைமுறை சட்ட நடவடிக்கை என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. சுரேசலவின் கடவுச்சொற்களுக்கு பின்னால் என்ன ரகசியம்? கம்மன்பிலவின் சட்ட போராட்டம். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்பு மற்றொரு உயர் போலீஸ் அதிகாரிக்கு சிக்கல். பெட்ரோலை 131 ரூபாவாலும் டீசலை 101 ரூபாவாலும் உடனடியாக குறைக்க முடியும். வெளியான தகவல். கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் அபாயத்தில் இலங்கை. மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ஷவை இலங்கை கடற்படையில் நிர்வாக அதிகாரியாக இணைத்தது மற்றும் அரச நிதியை தவறாக பயன்படுத்திய யோசித ராஜபக்ஷவை பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காக அனுப்பிய குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் வசந்த கரணாகுட கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதிகளில் வசந்த கரணாகுடவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் அந்த தேதிகளில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதி என்ற குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியாது என்று தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ தாக்கல் செய்த சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இன்று குறித்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் அமல் ரணராஜா மற்றும் சுமுடு பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கை எதிர்த்து யோசித ராஜபக்ஷ தாக்கல் செய்த சீராய்வு மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான பொரளஸ்கமுவ கட்டுவாவல பகுதியில் உள்ள வீடொன்றில் பாரிய திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சுமார் 83,10,000 ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகம் எடையுள்ள தங்க நகைகள் மற்றும் 11,33,000 ரூபாய் வெளிநாட்டு பணத்தை தொடர்ச்சியாக திருடிய வீட்டுப் பணியாளரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பெண் கிரிகுல பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே துபாயில் 15 ஆண்டுகளும் குவைட்டில் 3 ஆண்டுகளும் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். பொரளஸ்கமுவ வீட்டில் கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் செல்லும் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட தொடருந்துகளில் பெருமளவான குப்பைகளை பொதுமக்கள் விட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பயணத்தின் பொழுது விகாரைகளில் வழங்கப்பட்ட ஏராளமான உணவு மற்றும் பானங்கள் உண்ணப்படாமல் தொடருந்து பெட்டிகளில் விட்டுச் சென்றுள்ளனர். இதன் காரணமாக தொடருந்து பெட்டிகளில் பெருமளவு குப்பைகள், பழுதடைந்த உணவுகள் குவிந்து பெரும் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை நோக்கி பயணிக்கும் பக்தர்களுக்காக விசேட தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க இலங்கை தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இயற்கை பேரழிவுகளால் மட்டுமன்றி பலவீனமான நீதித்துறை கட்டமைப்பின் காரணமாகவும் ஒரு நாடு மிக குறுகிய காலத்துக்குள் அழிந்து போகக்கூடும் என பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தெரிவித்தார். அத்தகைய நிலை ஏற்பட்டால் எந்த ஒரு சர்வதேச உதவியினாலோ அல்லது சர்வதேச ஆதரவாலோ நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர முடியாது என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை நீதிபதிகள் நிறுவனத்தில் புதிய நீதவான்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழரான சிதம்பரம் என்பவர் 5 மில்லியன் டாலர் சுமார் இலங்கை ரூபாவில் 100 கோடி லஞ்சமாக கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த 100 கோடி ரூபாய் மோசடி தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் சாட்சியங்கள் பெறப்பட்ட நிலையில் இது கிடப்பில் போடப்பட்ட வழக்காகும். குறித்த மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் முன்னணியின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார இலங்கை ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டில் காலிமுகத்திடலில் இருந்த ராணுவ தலைமையக காணியை ஷங்கரிலா ஹோட்டலுக்கு விற்பனை செய்ததில் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது. இந்த படம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூரின் டிபிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பங்குதாரரான சிதம்பரம் என்பவர் சத்திய கடதாசி மூலம் குறிப்பிட்டுள்ளார்
செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஹெட்போன்ஸ் அல்லது இயர்போன்களை அணிந்து கொண்டு இசையை கேட்டவாறு வீதிகளில் நடப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான சாதனங்களை பயன்படுத்தி வீதிகளில் நடப்பது பாதசாரிகளை விபத்துக்குள்ளாக்கும் ஆபத்து உள்ளதாக இலங்கை போக்குவரத்து மற்றும் போலீஸ் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்பொழுது அவ்வாறு செல்வோருக்கு எச்சரிக்கைகள் மட்டும் விடுக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வீதி விபத்துகளால் இலங்கையில் நாளொன்றுக்கு 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் டுவான் சுரேஷ் அலை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் உதயகம்மன்பில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சுரேஷ் அலை தன்னுடைய மடிக்கணனி மற்றும் கைபேசியின் கடவுச்சொற்களை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபிசகரவை இந்த விசாரணையில் இருந்து நீக்க முடியாது. சுரேஷ் அலை தரப்பில் கோரப்பட்ட புத்தகம் மற்றும் எழுதும் உபகரணங்களுக்கான அனுமதி பாதுகாப்பு காரணங்களால் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஒரே கமன்பில சுரேஷ் அலை கடவுச்சொற்களை வழங்கக்கூடாது என்று 4 முக்கிய காரணங்களை ஊடக சந்திப்பின் போது முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பருண ஜெயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. பாதாள உலக குழு தலைவரான கேகல்பத்ர பத்மி என்பவரோடு தொலைபேசி தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. வருண ஜெயசுந்தர 100க்கும் அதிக முறை கேகல்பத்ர பத்மியுடன் தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. கேகல்பத்ர பத்மி இந்தோனேசியாவில் இருந்த காலப்பகுதியில் இந்த தொலைபேசி தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் தொடர்புகளின் காரணமாக இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கேகல்பத்ர பத்மி தற்பொழுது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு உணரும்படியாக எரிபொருள் விலையை குறைப்பதாக பொய் வாக்குறுதி அளித்த திசையாட்டிய அரசாங்கம் மலையை கண்டு எலியை பிடித்த கதையாக மிகச் சொற்ப அளவில் விலையை குறைத்துள்ளதாக பிவித்திரகல உரிமை கட்சியின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பிவித்திரகல உரிமை கட்சியின் தலைமையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026 பிப்ரவரி 28 ஈரான் போர் தொடங்கும் போது கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை $72.87 காணப்பட்டது. ஜூன் 29 இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றப்பட்ட போது அதன் விலை $72.55 குறைக்கப்பட்டது. மேலும் $281 இருந்த ஓட்டோ டீசல் $25 குறைக்கப்பட்டு $382 விற்கப்படுவதால் அது இன்னும் $101 குறைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நாட்டை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் அபாயத்தை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதிய திருத்த சட்டமூலங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே இதனை தெரிவித்தார். அரசாங்க நிதி பற்றிய குழு நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடிய போது நிதியமைச்சர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு பல விசேட திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதோடு பொருளாதாரத்துக்கு நேரடியாக செல்வாக்கு செலுத்தும் துறைகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மாறிவரும் உலக நடப்புக்கு அமைய நிதி சார்ந்த சட்டங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. குறிப்பாக இலத்திரனியல் முறைமை ஊடாக திருட்டுக்கள் மற்றும் தாக்குதல்கள் உலகளாவிய மட்டத்தில் தீவிரமுற்று வருகிறது. இத்தகைய நவீன சவால்களை வெற்றி கொள்ள புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நாட்டை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் அபாயத்தை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பணம் தூய்தாக்கல் சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் சட்டம் மூலம் பயங்கரவாத நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய சட்டம் மூலம் என்பன கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.